வணக்கம் தலைமைகளே. பயந்து பின்னர் பணிந்து பின்னர் படுத்தே விட்டான் ஈரான். நிச்சயமாக நம்ப முடியல இவ்வளோ பெரிய ஒரு கோழைத்தனமான முடிவிற்கு ஈரான் போவார்கள் என்று. இன்னைக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி சனிக்கிழமை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று நடந்த சம்பவங்கள் என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. நேற்றே பேசலாம்னு நினச்சேன், ஆனால் ஈரான் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினச்சி பேசாம விட்டேன். ட்ரம்ப் நேற்று பதிவு பண்ணியிருந்தார், கிரேட் டே ஃபார் த வேர்ல்டு அப்படின்ட்டு. எ கிரேட் அண்ட் பிரில்லியன்ட் டே ஃபார் த வேர்ல்டு, டிஜேடி, டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். இந்த செய்தியை முதலில் உலகத்திற்கு தெரிவித்தது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி தான். அவன்தான் முதல் அதிகாரப்பூர்வமாக ஹொர்மோஸ் ஜலசந்தி முற்றாக திறக்கப்படுகிறது, வணிகம் சாராத அனைத்து கப்பலுக்கும் திறக்கப்படுகிறது. அவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, இது இஸ்ரேல் லெபனான் கூட சண்டை நிறுத்தம், தற்காலிக சண்டை நிறுத்தம் 10 நாள் தான். நிச்சயமாக அவன் திரும்ப அடி வாங்குவான். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, திரும்ப லெபனானுக்கு உண்டு, இசபுல்லாக்கு உண்டு. எங்கேயுமே போக முடியாது அவனுக்கு, அங்கேயே தான் இருப்பானுங்க, அடி வாங்கியே சாவானுங்க, தொடர்ச்சி அடி வாங்குவானுங்க. சரி, இந்த தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்காக வந்ததற்காக ஈரான் முழுக்க திறக்கிறது அப்படிங்கிற அறிக்கையை அவன் வெளியிட்டான். ஆனால் அதுக்கு அடுத்து தான் உடனடியாக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக ஹொர்மோஸ் ஜலசந்தி முற்றாக திறக்கப்படுகிறது, வணிக கப்பல் பிற கப்பல்களுக்கு. ஆனால் கப்பற்படை, அமெரிக்க கப்பற்படை முற்றுகை தொடரும், வலிமையாக இன்னும் தொடரும் அப்படின்னு அறிவிச்சுட்டு, ஈரான் மீதான பொருளாதார தடைகளும் தொடரும், இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீர்க்கணும். ஹொர்மோஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டது மட்டுமே உண்மைன்னு பதிவடைந்தார். இது ஒரு மிகப்பெரிய அவமானம் ஈரானுக்கு. இது ஈரான் எப்படி ஏற்றுக்கொள்ளும் தான் நேற்று பூரா நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடனடியாக இந்த முற்றுகை, கப்பற்படை முற்றுகை மிகப்பெரிய கேவலமாக ஈரானுக்கு பார்க்கப்படுது. நாலாவது நாளாக தொடர்ந்து போயிட்டு இருக்கு. 1 லிட்டர் கச்சா எண்ணெயை விற்க முடியல, வாங்க முடியல. அந்த முற்றுகை இருக்கும்போது இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி திறப்புக்கு எப்படி ஈரான் ஏற்றுக்கொண்டதுன்னு புரியல. ஆனால் இந்த மாதிரி அவமானங்கள் இஸ்லாமிய அரபிய நாடுகளுக்கு பழகி போயிடுச்சு. எப்பவுமே சொல்லுவேன், மோதும் முன் 1000 முறை யோசித்து தான் மோதணும். நம்மால் ஜெயிக்க முடியுமா, நம்மிடம் அந்த அளவு படைபலங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மோதணுமே ஒழிய, முட்டாள்தனமாக மோதினால் இப்படி தான். அவர்கள் துறைமுகங்கள் முற்றுகையில் இருக்க அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை முற்றாக திறக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதுக்கடுத்து அமெரிக்கா போர்க்கால அமைச்சர், இந்த பெரிய வெற்றிக்கு இந்த நபரை மறக்கவே முடியாது, பீட் ஹெக்ஸெட். அவர் திரும்ப அறிக்கை கொடுத்திருந்தாரு, சண்டையா சமாதானமா புத்திசாலித்தனமா முடிவு பண்ணுங்க, பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும், சூஸ் வைஸ்லின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார். இந்த மூடக்கூடமான ஈரானுடைய இந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னா, முழுக்க அவர்களுடைய துறைமுகங்கள் முற்றுகை தான். 4 நாட்களாக முற்றுகை போயிட்டு இருக்கு தொடர்ச்சியா. ஒரே 1 லிட்டர் கச்சா எண்ணெய் விற்க முடியல, எந்த கப்பலையும் உள்ள விட முடியல. சும்மா செய்திகள் தான், சீனா கப்பல் அங்கே போகுது இங்கே போகுதுன்னு. அவங்க துறைமுகத்துக்குள்ள போனாங்களா, கச்சா எண்ணெய் நிரப்புனாங்களா, இல்லை இயற்கை எரிவாயு நிரப்புனாங்களா, வெளியே வந்தாங்களா, எதுவுமே கிடையாது. 4 நாட்களாக முற்றுகை போகுது. ஒன்று, வியாபாரம் கெட்டு போச்சு, அவர்கள் வியாபாரம் நடக்கலை. அந்த வாங்கிட்டு இருக்கவங்க வேற பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் அப்படிதான், வேற பக்கம் போயிட்டாங்கன்னா திரும்ப கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். 2வது, உலகம் பார்க்குது, உலகம் பார்க்க இந்த முற்றுகை தொடருது. அதனால இந்த மனமாற்றத்திற்கு முதல் காரணமாக பார்க்கப்படுவது இந்த அமெரிக்கா கப்பற்படை இந்த ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிட்டதுதான். இந்த பேச்சுவார்த்தை வெற்றிக்கு முதல் காரணமாக சொல்லப்படுகிற நபர் ஆசிப் முனீர் தான். இந்த பாகிஸ்தான் ஃபேக் ஃபீல்டு மார்ஷல்
அவன் போய் ஈரானுக்கு தனியாக அவன் ஆசிப் முனீர் மட்டும் சென்று ஈரானில் அவங்கள சந்தித்து அப்பாஸ் அரகாசிய சபாநாயகர்களும் பார்த்து பேசின பிறகுதான் இந்த மனமாற்றத்திற்கு ஈரான் வந்தது. என்ன சொல்லியிருப்பான் ஆசிப் முனீர்னா, வெளிப்படையாக சொல்கிறேன், அவன் இப்படி தான் சொல்லுவான், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, சமாதானத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கங்க, இல்லைன்னா நம்ம தான் அழிவோம். இந்தியா ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லி பாகிஸ்தான் அடித்தாங்க. இந்தியா தான் பாகிஸ்தானுக்குள்ளே அடித்தாங்க, நாங்கள் போய் அடிக்கலை, நாங்கள் அடி வாங்கிட்டு தான் இருந்தோம். 10 நாளைக்கு மேலே பயங்கரமாக அடித்தாங்க. இந்த சண்டை போயிருச்சுன்னா, அப்படியே போயிருச்சுன்னா, இந்திய தரைப்படை மாவீரர்கள் பாகிஸ்தானுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா பாகிஸ்தான் கணிசமாக நிலங்களை இழக்க நேரிட்டிருக்கும். மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. எங்களுக்கு ஒரு சமாதான வாய்ப்பு கிடைச்சது, கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம். நாங்கள் தான் முதல்ல ஃபோன் பண்ணி இந்தியா கிட்ட சண்டை நிறுத்தம் கேட்டோம். அவங்க சண்டை நிறுத்தம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சண்டை நின்றுச்சு. நான் அதுக்கப்புறம் நானே ஃபீல்டு மார்ஷல் போட்டுக்கிட்டு உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை இப்போ? அதனால் இந்த சமாதானத்துக்கு போயிடுங்க, அவர்களுடன் சண்டை போட முடியாது, கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவன் வெளிப்படையாக பேசியிருப்பான். அவன் சொல்கிறது நியாயமாக தோணியிருக்கும் ஈரானுக்கும். அவங்க அடி வாங்கினானுங்க, இந்தியா தான் உள்ளே பூந்து அடித்தாங்க, அவனுக்கு வரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு அவனுக்கு வெற்றின்னு சொல்லிக்கிறானுங்க, அவனே ஃபீல்டு மார்ஷல் சொல்லிக்கிறான், மாவீரன் சொல்லிக்கிறான். அதனால் அவனுடைய இந்த பேச்சு அவர்களை மனமாற வைத்திருக்கும். ஆனால் முக்கியமானது இதில் ஒன்று இருக்கு. இந்திய இராணுவம் சரணடைந்தவர்களிடம் கம்பீரமாக நடந்து கொள்ளும், கௌரவமாக நடத்தும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்திய இராணுவமும் சரி, இந்திய அரசும் சரி, இந்திய மக்களும் சரி. அவன் சரண்டர் கேட்டுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை குத்தி காட்டுறது, நீ தோத்துன்னு சொல்றதெல்லாம் நமக்கு வேலையே இல்லை. அதோட அவனை கௌரவமாக நடத்த ஆரம்பிச்சிருவோம். அவனை போய் குத்திலாம் காட்ட மாட்டான். இந்திய ராணுவம் செஞ்சதே இல்லை. ஆனால் இதுக்கு தலை கீழ் அமெரிக்கா, நீங்கள் தான் சரண்டர் ஆனீங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோட கேவலப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இது மிகப்பெரிய விஷயம் ஈரானுக்கு வருகின்ற காலத்தில். இறுதி ஒப்பந்தம், அதாவது முழு ஒப்பந்தம் கையெழுத்தாவது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கையெழுத்திட போகிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் செல்கிறார் வருகின்ற நாட்களில். ஈரான் தரப்பில் முஸ்தபா கொமேனியை வர சொல்லியிருக்காங்க, அலி கமேனி மகனை கையெழுத்திடுவதற்கு. ஒருவேளை அவனுடைய உடல்நிலை அதற்கு இடம் கொடுக்காவிடில் இந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி அந்த சபாநாயகர் தலைமையில் கையெழுத்திடுவாங்க. ஆனால் ட்ரம்ப் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் செல்வதற்கு 100க்கு 99% வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய கொண்டாட்டமாக இந்த இறுதி ஒப்பந்தம் கையெழுத்து இடப்படும். இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி திறந்தது எந்த அளவுக்கு எதிர்பாராதது அப்படின்னா, உலக தலைவர்களே இதை எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி திறக்கிறோம் என்று அப்பாஸ் அரகாசி சொல்வதற்கு அரை மணி நேரம் முன்னாடி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் மற்றும் இத்தாலி அதிபர் மெலோனி மற்றும் ஜெர்மனுடைய சான்சலர் அதிபரை அவங்க 3 பேரும் சந்திச்சு இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி பேசுகிறோன்னு சொல்லி 3 பேரும் ஒன்றா உள்ளே போகிறாங்க. இங்கே அறிவிப்பு வந்துருச்சு, ஹொர்மோஸை திறந்து விட்டோம்னு சொல்லி. EU நாடுகளே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு ரகசியம் காப்பாற்றப்பட்டது. இன்னொன்று, யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமும் கூட. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி திறப்பு மற்றும் இந்த ஈரான் பயந்து பணிந்து படுத்து விட்டதுக்கெல்லாம் EU இந்த ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் கூட காரணம் இல்லை. ஒரு துரும்பை கூட அவர்கள் கிள்ளி போடவில்லை. இந்த வெற்றி யாருக்கு சொந்தம் அப்படின்னா, முதல்ல இஸ்ரேல் தான். இஸ்ரேல் இராணுவம் முதல்ல, 2வது அமெரிக்கா இராணுவம், 3வது குர்தீஸ் போராளிகள் மீது இருந்த ஈரானுக்கு மீது இருந்த பயம். நிச்சயமா குர்தீஸ் போராளிகள் தரை வழியா உள்ள வந்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட தற்கொலை படை சண்டை மாதிரி தான் மாறி இருக்கும். அவங்க அப்படிதான் சொன்னாங்க, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கென்று ஒரு நாடு, இது எங்களுடைய லட்சியம் சொல்லியிருந்தாங்க. அது அவர்கள் மேல அந்த பயம். 4வது உகாண்டாவுடைய முப்படை தளபதி.
1,00,000 பேரை நான் இறக்குறேன், 72 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் வந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானை பிடிச்சி உங்கள் கையில் கொடுக்குன்னு சொன்னது. இதை போல தொடர்ச்சியான காரியங்கள் தான் ஈரானை இப்படி பயப்படுத்தியதுன்னு சொல்லலாம். அதே போல் நம்ம வந்து இதேதோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனைலாம் பார்க்கவே கூடாது. இன்னைக்கு அங்கே பிரச்சனை, நாளைக்கு அது இங்கே வரும். ஹமாஸ் பேடிகள் வந்து ஒரு வீடியோ இப்போ வந்து கைப்பற்றப்பட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 2 பேர் உட்காந்து பேசுகிறானுங்க துப்பாக்கியோட. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த யூதர்கள் வந்து எங்களிடம் சரண்டர் ஆக வேண்டும், இஸ்லாமியராக மாற வேண்டும். அவங்க மாறல அப்படிங்கும்போது அந்த யூதர்கள் உலகத்தின் எந்த மூளைக்கு சென்றாலும், எந்த மூளை முடுக்குக்கு சென்றாலும் தேடி சென்று அவர்களை கொல்வோம் முதல்ல. அதற்கடுத்து நாங்கள் கிறிஸ்துவர்களை கூப்பிடுவோம், வாங்க வந்து இஸ்லாமுக்கு மாறுங்கன்னு சொல்லுவோம், உங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு பேசியிருந்தான். والله لو أخرجنا اليهود من فلسطين، لو أخرجناهم من فلسطين وأخرجناهم من بيت المقدس دون أن يسلموا ولو ذهبوا آخر العالم سنلاحقهم وسندعوهم إلى الإسلام وندعو بوجه الإسلام وندعو جميع النصارى للإسلام. نعم نعم ديننا دين الرحمة. இதில் அவன் ஹிந்து மக்களை வந்து அவனுக்கு சொல்றதே இல்லை, எப்பவுமே அவனுக்கு சொல்ல மாட்டானுங்க. கிறிஸ்துவ மக்களை குறிவைத்து சொல்லுவாங்க, கட்டாயமாக இஸ்லாமியராக மாற வேண்டும் என்று. இந்துக்களை ஏன் சொல்றதில்லை அப்படின்னா, அவர்கள் மீது உள்ள பயம். பொதுவாக இந்தியாவில் ஸ்ட்ரீட் ஜஸ்டிஸ் கிடைக்கும்பாங்க உலக நாடுகள். தெருக்களிலே நியாயம் கிடைச்சிடும் அப்போவே. இப்போ வந்து இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி ஹமாஸ் பயங்கரவாதி வந்து நீங்கள் எல்லாம் மதம் மாறிடணும், நீங்கள் எல்லாம் இஸ்லாமுக்கு தான் வரணும், உங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா அவன் திரும்பியே போக முடியாது. தெருச்சண்டைகள் அங்கேயே முடிச்சுட்ருவாங்க. இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவருக்காக சொல்கிறேன், தெருச்சண்டைகள் அவர்களுக்கு பழக்கமானது அல்ல. தெருவில் சண்டை போடுவது, திட்டுவது, அடிப்பது, கொலை செய்வது, வெட்டி கொள்வது, இது எதுவுமே ஐரோப்பிய நாடுகளுக்கு பழக்கம் இல்லை. அதனால தான் இவனுக்கு தைரியமாக கிறிஸ்துவர்கள் இஸ்லாமிய மாறணும்னு சொல்கிறது. நீங்கள் இவ்வளோ பார்க்குறீங்க இல்லையா, இஸ்ரேல் இப்படி வந்து வானளவைய தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இஸ்ரேல்லையே தெருச்சண்டை பழக்கமே இல்லை. தெருவில் சண்டை போடுவது, திட்டிக் கொள்வது, வெட்டி கொள்வது, கத்தி எடுத்து குத்துவது எதுவுமே இஸ்ரேலுக்கு பழக்கம் இல்லை. அவர்கள் சட்டம் ஒழுங்கை தான் நாடுவார்கள். காவல்துறையை கூப்பிடுவாங்க அல்லது இராணுவத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்தியா அப்படி இல்லை. இங்கெல்லாம் அப்படி பேச முடியாது. இந்துக்களை இப்படி மாற்றிடுவேன்லாம் இப்படி யூதர்களை பேசுனது மாதிரி, கிறிஸ்தவர்களை பேசுனது மாதிரி நிச்சயமாக பேச முடியாது, வேற மாதிரி போயிடும். அதனால அவனுக்கு அதை பேசலை. யூதர்களை கொல்வோம் அப்படின்னானுங்க, கிறிஸ்தவர்களுக்கு வேற வழி இல்லை, இஸ்லாமுக்கு மாறணும்னானுங்க. ஏன்னா இஸ்லாம் தான் மதம், சிறந்த மதம். நான் பேசலாம் அந்த வீடியோ. அதனால வந்து ஏதோ இது இன்னைக்கு இஸ்ரேலில் நடக்குதுன்னா பார்க்கக்கூடாது. இவனுங்களை இப்படியே விட்டோம்னா இவனுக்கு உலகம் பூரா இதை செய்வார்கள். அதனால வந்து நீங்கள் வந்து சண்டை இடாவிட்டாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டிய, நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் இருக்கு. இஸ்ரேலை ஆதரித்தால் போதும். இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை, அரபிய பயங்கரவாதிகளை, வெள்ளிக்கிழமை வெறியர்களை எல்லோரையுமே இஸ்ரேலை பார்த்துக்கொள்ளும். ஒவ்வொருத்தனையா பார்த்துக்கொள்ளும். நிச்சயமாக வருகின்ற காலங்களில் துருக்கி, பாகிஸ்தான் இதை போன்ற நாடுகளுக்கு இஸ்ரேல் இராணுவத்தின் கை வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்தியாவில் வந்து தெருக்களில் நியாயம் கிடைச்சிடும். மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் தான் இங்கே வந்து பேச முடியாது. அதுவுமே குறிப்பாக பாரதிய ஜனதா, மோடிஜி ஆட்சி, யோகிஜி ஆட்சியிலலாம் இவனுக்கு பேச முடியாது. அதனால் நீங்கள் வந்து மத்திய அரசு தேர்தல் என்று வரும்போது தாமரைக்கு வாக்களிப்பது தான் மிக சிறந்ததாக இருக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கு. உங்கள் வீடியோ போட்டு தான் சொல்கிறான், அவன் தான் சொல்கிறான் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்லாமுக்கு தான் மாறணும், வேறு வழி இல்லைங்கிறான். அதனால் வந்து நீங்கள் வந்து இஸ்ரேலை ஆதரிப்பதும் மோடிஜியை ஆதரிப்பதும் முதல் கடமையாக வைத்துக்கொள்ள வேண்டும். மாநிலங்கள் தேர்தல் வந்து வேற, அது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது. அதுக்கு நீங்கள் எப்படி வேணால் முடிவு பண்ணுங்க. தேசம் என்று வரும்போது பாரதிய ஜனதா மட்டுமே மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும். கிறிஸ்தவர்களின் நல்ல எதிர்காலத்திற்கு, இந்துக்களின் எதிர்காலத்திற்கு இல்லை, கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பான சுதந்திரமான எதிர்காலத்திற்கு பாரதிய ஜனதா சிறந்த தேர்வாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டது முதல் வெற்றி, நமக்கான முதல் பாதி வெற்றி. அதற்கடுத்து அதையுமே இப்பவுமே சொல்லிடுறேன், இந்த 419 கிலோ யுரேனியத்தை கொடுப்பதற்கு ஈரான் சம்மதித்து விட்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதைக்கப்பட்ட இடத்தை காட்டுறோம். அப்போ அமெரிக்கா நவீன ராட்சத இயந்திரங்களோடு இந்த யுரேனிய குப்பையை அவங்க டஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. உள்ளே புதைந்து கிடைக்கும் யுரேனிய குப்பையை ரொம்ப ஆழமாக இருக்கு, அதை நவீன ராட்சச இயந்திரங்கள் மூலமாக அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக தோண்டி கைப்பற்றி 419 கிலோ யுரேனியமும் அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்படும். அது ஈரானில் இருக்காது, ரஷ்யாவில் இருக்காது, அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்படும்ட்டாங்க. அதற்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க. 20 வருஷத்துக்கு யுரேனியத்தை செறிவூட்டவே கூடாது. இந்த என்ரிச்மெண்ட் அந்த இயந்திரங்கள், சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரங்களை போடவே கூடாது, பக்கமே போகக்கூடாது ஈரான். அதற்கும் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அணு மூலம் மின்சாரம் தயாரிக்கலாம் ஈரான். உலகம் பூரா தயாரிக்கலாம். நீங்கள் அணு மூலம் மின்சாரம் தயாரிக்கிறீங்க அப்படின்னா சர்வதேச நாடுகள் சபை அத்தனைக்குமே லோன் கொடுத்துருவாங்க. அதாவது எந்த நாடு அந்த அணு கரு உலையை கட்டித்தருதோ அந்த நாட்டிலிருந்து தான் அந்த யுரேனியத்தை வாங்க வேண்டும். எரிபொருளான யுரேனியம் ஃபியூயல் பண்டல்மோ அதை வாங்கணும். இதற்கு நல்ல உதாரணம் தமிழ்நாட்டில் செயல்படும் கூடங்குளம் அணு மின் நிலையம். இந்தியாவில் இன்னைக்கு அதான் பெருசு. கூடங்குளம் பக்கத்தில் யாருமே வர முடியாது. உலகத்தில் பெரிதான அணு மின் நிலையம் கூடங்குளம். வருகின்ற நாட்கள் பெருசாக்கிட்டே போகிறாங்க. இதை கட்டி கொடுத்தது ரஷ்யா தான் இந்த அணுக்கரு உலையை கட்டி கொடுத்தது. இன்றைக்கு வரைக்கும் அதற்கு தேவையான யுரேனியம், எரிபொருளான யுரேனியத்தை அந்த ஃபியூயல் பண்டலை அனுப்புறது ரஷ்யா தான். இந்தியாட்ட அணுகுண்டு இருக்கு, இந்தியானால இந்த ஃபியூயல் பண்டலை செய்ய முடியும். ஆனால் சர்வதேச நாடுகள் சட்டப்படி எந்த நாடு அணுக்கரு உலை கட்டி தருதோ அவங்க கிட்ட எரிபொருளை வாங்கிக்கிட்டா கரும்பு கட்டு மாதிரி இருக்கும், பிரச்சனையே இல்லை. அது ஈரானுக்கு அனுமதி உண்டு. அதிகமாக இன்னைக்கு ரஷ்யா தான் அணுக்கரு உலையை கட்டி கொடுப்பது, அதற்கு தேவையான அந்த யுரேனியத்தை தங்கு தடையின்றி விநியோகம் பண்ணுவது. முதல் ரஷ்யா தான், இரண்டாவது பிரான்ஸ், மூன்றாவது அமெரிக்கா. ஆனால் பிரான்ஸும் அமெரிக்காட்டையும் நம்ம போய் அணுக்கரு உலையை கட்ட சொல்லி அந்த யுரேனியத்தை வாங்கினா மிகப்பெரிய பொருளாதார செலவாகும், ரொம்ப காஸ்ட்லி. ரெண்டு பேருமே, அமெரிக்கா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, பிரான்ஸும் காஸ்ட்லி. ஆனால் ரஷ்யாட்ட போய்கிட்டோம்னா பாதுகாப்பான அணுக்கரு உலையும் கிடைக்கும். அந்த நமக்கு கட்டுப்படி ஆகிற வேலையில் அந்த ஃபியூயல் பண்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சீனா அதை செய்கிறாங்க. நான்காவது சீனா அதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அதனால் ஈரான் புத்திசாலித்தனமாக அவங்க ரஷ்யாவோட தான் இருந்தாங்க. அந்த அணுக்கரு உலைகள் செயல்படலாம், ரஷ்யாட்டிருந்து அந்த எரிபொருள் யுரேனியத்தை வாங்கிக்கொள்ளணும். ஈரான் எக்காரணம் கொண்டும் என்ரிச்மெண்ட் யுரேனியம் செறிவூட்டுதல் போகவே கூடாது. அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. வருகின்ற சில நாட்களில் எல்லாமே சரியாக போனால் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் இறுதி கட்ட ஒப்பந்தம் கையெழுத்திடுதல் நடக்கும். முஸ்தபா கொமேனி ஈரான்லேருந்து வரணும். அவன் உடல் நலம் சரியாவதற்கு இன்னும் சில நாள் ஆகும், கொஞ்ச நாள், ஒரு 5 நாட்கள் அப்படின்னா கூட பொறுத்து கொள்வார்கள். அமெரிக்கா தான் எதிர்பார்க்குறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அந்த முஸ்தபா கொமேனியும் கையெழுத்திட வேண்டும் என்று அவங்க விரும்புகிறாங்க. அதற்காக ஒரு வாரம் காத்திருக்க வேண்டும். அவங்களுடைய உடல் நலம் சரியாவதற்குனா கூட பொறுத்திருப்பார்கள். இது பாகிஸ்தானில் இதுக்கு தலைமையாக இருக்க போவது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபேக்ட் ஃபீல்டு மாஸ்டர் ஆசிம் முனிரும் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் தலைப்பில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முஸ்தபா கொமேனி வர முடியலன்னா அந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி, ஈரான் சபாநாயகர் அவங்கள வச்சுக்கிட்டு மாபெரும் கொண்டாட்டமாக இந்த இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இதே போல நல்லபடியாக போச்சுன்னா அநேகமாக அதிகபட்சமாக இப்படி நான் சொல்றது மாதிரி நல்லபடியாக போய் இந்த அமைதி ஒப்பந்தம் இறுதியாவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் ஈரானை தனித்து விட்டுருவாங்க நிச்சயமா.
அவங்க ஈரான்கிட்ட தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ போய் உன்னுடைய நாட்டின் முன்னேற்றத்தை பார், பொருளாதாரத்தில் ஒன்று நாட்டை வந்து எவ்வளோ நாளும் வளப்படுத்து, அந்த மக்களை எவ்வளோ நாளும் வளப்படுத்து, உலக நாடுகளுடன் சேர்ந்து முன்னேறு, நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, அதுக்கு முழு உரிமை உண்டு. ஈரானை நிச்சயமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்க மாட்டோம், நீ உன் வேலையை மட்டும் பார்க்குற வரைக்கும் சொல்லி ஈரானை தனித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இஸ்ரேலின் பார்வை, அமெரிக்காவின் பார்வை காசா பக்கம் தான் திரும்பும். இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் பேடிகள் தான். அவனுக்கு ஆரம்பித்து வச்ச பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் முடிக்க முடியாமல் இருக்கு. அதனால இந்த ஹமாஸ் என்ற பேடி இயக்கத்தை பூஜ்ஜியம் பண்ணுவது, நிர்மூலம் பண்ணுவது தான் மிக சரியான வழி. அதை நோக்கி பார்வைகள் எல்லாமே திரும்பும். ஹமாஸுக்கும் இசபுல்லா லெபனான் பயங்கரவாதிகளுக்கும் வச்சு பார்த்தா கூட ஹமாஸ் தான் ரொம்ப மோசமான இயக்கம். இந்த செப்டம்பர் 11 தாக்குதல் அமெரிக்கா மீது நடைபெற்றது இல்லையா, அதுக்கு வந்து அன்றைக்கு இசபுல்லா பயங்கரவாத இயக்கம் அதன் தலைவன் ஆசன் நசருல்லா கண்டனம் தெரிவிச்சிருந்தான். இப்படி பொதுமக்களை கொல்வது இஸ்லாத்துக்கு எதிரானது கண்டனம் தெரிவிச்சிருந்தான். ஹமாஸ் கண்டனம் தெரிவிக்கல. ஹமாஸ் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் வச்சு பார்த்தா கூட ஒரு மோசமான பயங்கரவாத இயக்கம். இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதொன்னையே ஹமாஸ் பக்கம்தான், காசா பக்கம்தான். இஸ்ரேல் இராணுவம், அமெரிக்க இராணுவ பார்வை திரும்பும். ஈரானும் கண்டு கொள்ளாது. ஈரான்ட்டையும் சொல்லிடுவாங்க, நீ உன் வேலையை மட்டும் பாரு, அந்த காசாவை அழிப்போன்னு சொல்லி தான் செய்வாங்க. கடைசியாக எல்லோர் மனதிலும் இருக்கும் கேள்வி, ஹொர்மோஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு விட்டது, 418 கிலோ யுரேனியத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, திரும்ப யுரேனியம் செறிவூட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே வெற்றியாக வருது. ஆனால் ரெஜிம் சேஞ்ச் என்னாச்சு? அந்த ஈரான் மதவெறி ஆட்சி ஏன் மாற்ற முடியவில்லைன்னு சொல்லி எல்லோர் மனசுலையும் கேள்வி இருக்கும். அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரெஜிமை மாற்றுவேன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லைங்கிறார். நான் ரெஜிமை மாற்றுறேன்னு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தாலும் ரெஜிமை மாற்றிவிட்டேன். சண்டையின் முதல் நாளே அயத்துல்லா கொமேனி உட்பட தலைவர்கள், தளபதிகள் 200 பேர்த்துக்கு மேலே கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் மாற்றிவிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். மொசாத் தலைவர் டேவிட் பர்னியா பேசியதை தெளிவாக பதிவு பண்ணியிருந்தேன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சண்டைக்கு முன்பாகவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஈரான் மீது தாக்குதல் நடக்கும்போது இந்த மதவெறி கும்பல் ஆட்சி மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. சண்டைகள் முடிந்து பல மாதங்கள், சில மாதங்கள் கூட சொல்ல, சண்டைகள் ஓய்ந்து பல மாதங்கள் மொசாத் முகவர்கள் ஈரானில் செயல்பட்டு இந்த ரெஜிமை மாற்றுவார்கள். நாங்கள் கொடுத்த உறுதிமொழி நிச்சயமாக காப்பாற்றுவோம், ஆனால் பல மாதங்கள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அந்த ரெஜிமை அங்கே மாற்றணும் அப்படின்னா இணையதள சேவை நிச்சயமாக வேணும். இணையதளம் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த மக்களுக்கே ஒன்றும் தெரியல. அந்த மக்களை போராட வைக்கவே முடியாது. அந்த மக்கள் பார்ப்பது பூரா ஈரான் அரசு டெலிவிஷன் சொல்லும் தகவல் தான். அதில் பூரா அவனுங்க தான் வெற்றின்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இதை வைத்துக்கொண்டு அந்த மக்களை போராட தூண்ட முடியாது. அதனால் மொசாத் தலைவர் சொன்னது மிக சரியானது. பேச்சுவார்த்தை, சண்டை நிறுத்தம்லாம் வந்த பிறகு பல மாதங்கள் எடுக்குன்றிருக்காரு. இணையதளம் திறந்த பிறகு அதன் மூலமாக தான் ஊடுருவ முடியும் ஈரான் மக்கள் மனதில். ஒருவேளை அந்த மதவெறி கும்பல் மாறாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே சில சுதந்திரங்களை அங்கே பார்க்க முடியுது. 2 தினம் இல்லை 3 தினம் முன்னால ஈரானில் தெருவில் வைத்து ஒரு இன்னிசை நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு பெண் பாடகி தான் அதை நடத்துனது. அவள் வந்து ஈரான் மதவெறி அரசு மற்றும் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் லெபனான் ஆதரவு பெற்ற பாடகி. ஈரானில் வந்து சட்டமே இருக்கு. பொது நிகழ்ச்சிகளில் தனியாக பெண்கள் திறமையை வெளிப்படுத்தும் போது கட்டாயமாக ஹிஜாப் என்பது 100% கட்டாயம், அவங்க சட்டம். ஆனால் இந்த 3 நாளுக்கு முன்னால் நடந்ததில் நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்க, வீடியோ எடுக்க முடியல. அந்த பெண் நவ நாகரிக ஆடையோட ஹிஜாப் இல்லாமல் தெருக்களில் பிற ஆண்கள் முன்பாக அவளுடைய திறமையை வெளிப்படுத்தும் வீடியோ பார்க்க முடியுது.
அப்போ இந்த மனம் மாற்றத்திற்கு ஈரானும் தயாராயிட்டாங்க. ஒருவேளை இந்த சண்டையெல்லாம் ஓய்ந்த பிறகு அவங்க மிக சரியாக பொருளாதாரத்தை வழிநடத்தி பிற பயங்கரவாத இயக்கத்திற்கு பணங்கள் எதுவும் கொடுக்காம அந்த மக்களுக்கு, குறிப்பாக இந்த பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள் என்றால், இப்போ கொடுக்கறத பார்க்க முடியுது, இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் அவசியம் இல்லாததாக மாறிடும். கருத்து சுதந்திரம் முழுக்க முழுக்க கொடுக்கப்படும் போது அங்கே ஒரு வன்முறை போராட்டத்திற்கான அவசியமே இல்லை. அவங்க கருத்தை வெளிப்படுத்த முடியுது. அரசுக்கு எதிராக, எதிர்கட்சிக்கு எதிராக, பிடிக்காதவர்களுக்கு எதிராக கருத்தை வெளிப்படுத்த அவர்களுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்கும்போது அந்த கருத்தை வெளிப்படுத்தும் போதே அவர்கள் ஆத்திரம் தணிந்துவிடும். இதுதான் இங்கே முழுக்க முழுக்க கருத்தை வெளிப்படுத்த சுதந்திரம் தருவது. கருத்தை அவங்க எவ்வளோ கோபமானாலும் அவங்க பதிவு பண்ணுறாங்க அவங்க கருத்து அப்படின்னா அவர்கள் ஆத்திரம் அதிகமாக தணிந்துவிடும். அதனால் வருகின்ற மாதங்களில் ஈரானில் ஆட்சி மாற்றம் இருக்கலாம், இல்லை அந்த மக்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா ஆட்சி மாற்றம் இல்லாமல் ஈரான் நல்லபடியாக தொடரலாம். நமக்கு ஈரானுக்கு பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. அவர்கள் வாழ்க்கைக்கும், ஈரான் மதவெறி அரசு மற்றும் மதவெறி இராணுவம் வாழ்க்கைக்கும் மறக்க முடியாத அடியை கொடுத்துருக்கோம். இன்னும் முக்கியமான ஒன்று, அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களுடைய ஃபயர் பவர், அவருடைய தாக்கும் சக்தியை 10% கூட வெளிப்படுத்தல. அதுக்கே இவ்வளோ அடி விழுந்திருக்கு. கடைசியாக இவர்கள் என்ன பேச போவாங்கன்னு எனக்கு தெரியும், அதோடு முடிச்சுக்கிறேன். நேற்று அல் மயதீன் மற்றும் தாஸ்னீம் இந்த 2 செய்தி நிறுவனமும் லெபனானில் உள்ள இஸ்புல்லா பயங்கரவாத இயக்கத்தின் ஆதரவு பெற்ற செய்தி நிறுவனம். அவங்க நேற்று ஒரு கட்டுரை எழுதித்தானுங்க. அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நேற்று மட்டும் ட்ரம்ப் மட்டும் நமக்கு சொல்கிறத கேட்டுக்கல அப்படின்னா இஸ்ரேல் பெருசாக அழிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற தலைப்பில் அவன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தானுங்க. அதே போல தான் இங்கேயும் பேசுவானுங்க. அதாவது 50 நாளாக அடி நடிச்சிருக்கு ஈரானை. 10% தாக்கும் சக்தி கூட காட்டல. 200க்கு மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டு எல்லாத்தையுமே கொன்று அழிச்சிட்டோம். அப்பெல்லாம் திருப்பி தாக்காதவன் நேற்று தான் அவன் எழுதியிருக்கான். நேற்று மட்டும் ட்ரம்ப் சொல்கிறத கேட்டுக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான் இஸ்ரேல் அப்படின்ற. இத்தனை நாள் தாக்க முடியாதவன். இதுதான் குறைக்கின்ற நாய்களை போன்றவர்கள் சொல்கிறது. 50 நாள் அடிக்கிறோம், 4 நாளாக முற்றுகை போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக முற்றுகை போகுது ஈரான் மேலே துறைமுகங்கள். இந்த 4 நாள் முற்றுகையப்போ ஒரு குண்டை கூட திருப்பி சுட முடியாதவன் குறைக்கின்ற நாயை போல பேசலாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ நான் பதிவு பண்ணி முடிச்சுக்கிறேன். ஈரான் மீது தாக்குதல் நடந்த முதல் நாள், அதற்கடுத்த நாள் அவன் அழுதுகிட்டே அலி கொமேனி செத்து விட்டான் என்று பதிவு பண்ணி வீடியோ 2 நிமிடம் 58 வினாடி, கிட்டத்தட்ட 3 நிமிஷம் இந்த வீடியோ ஓடுது. 3 நிமிஷமுமே இவன் அழுதுகிட்டே தான் பேசுவான், அழுதுகிட்டே தான் சொல்லுவான் அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து பேசுவான். முதல் நாள்லேயே ஈரானை ஒப்பாரி வைத்து விட்டது இஸ்ரேல். கடைசி 4 நாட்களாக முற்றுகையிட்டு ஒப்பாரி வைக்க வைத்தது அமெரிக்கா. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடி வாங்கிய நாய்கள் தொடர்ச்சியாக குறைப்பது தான் வழக்கம். நன்றிகள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه بدلوا تبديلا. إنا لله إنا لله وإنا إليه راجعون.